வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சிறப்பு விருந்தினராக செயற்பாட்டாளர் திரு பிரின்ஸ் கஜேந்திரபாபு அவர்கள் இணைந்திருக்கிறார். அவர்கள் பேசலாம். வணக்கம். வணக்கம். இப்போ தேசிய அளவில் நீட் தேர்வு பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் ஒவ்வொரு மாநிலமும் கூட இந்த கல்வி அப்படின்றது எங்களுடைய உரிமைதான்ற குரலை உயர்த்த தொடங்கி இருக்கிறாங்க. அதே காலகட்டத்தில் இப்போது நீதிபதி முருகேசன் தலைமையில் அமைக்கப்பட்ட மாநில கல்விக் கொள்கை குறித்தான ஒரு ஆய்வுக்குழு அமைக்கப்பட்டது. பல்வேறு சர்ச்சைகள், விமர்சனங்கள் எல்லாம் தாண்டி இப்போது அந்த குழு தன்னுடைய அறிக்கையை முதலமைச்சர்கிட்ட இன்னைக்கு கொடுத்திருக்கிறாங்க. இந்த குழு கொடுத்திருக்கக்கூடிய அறிக்கை இன்னும் வெளியிடப்படல. பட் ஆனா இந்த மாநில கல்விக் கொள்கை அப்படின்றத இப்போது பேசுவதற்கான சூழல் வந்திருக்கிறதா, அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இந்திய அரசமைப்பு சட்டத்தை நாம் சரியாக புரிந்து கொண்டால் கல்வி கொள்கையை அந்தந்த மாநிலங்கள் தான் வகுக்க முடியும். அப்படி அந்தந்த மாநிலங்கள் வகுப்பது தான் அந்தந்த மாநில மக்களுக்கு முழுமையான நன்மை பயக்கும். ஒன்றிய அரசு எல்லா அதிகாரமும் தன்னிடம் இருப்பதாக ஒரு தோரணையை உருவாக்குது. அப்போ அதற்கு தகுந்தாற்போல் அரசமைப்பு சட்டத்தின் பல கூறுகளை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்கிறது. அனைத்தையும் கடந்து தேசிய கல்விக் கொள்கை 2020 நடைமுறைப்படுத்தணும்னா நீங்கள் அரசமைப்பு சட்டத்தின் பல பிரிவுகளை மாற்ற வேண்டியது இருக்கும். அதை உங்களுக்கு அந்த கல்வி குழுக்களே கூட, இந்திய அரசு நியமித்த கல்வி குழுக்களே கூட அவங்களுடைய அறிக்கையிலே சுட்டி காட்டியிருக்காங்க. இதை நடைமுறைப்படுத்தணும்னா அதுக்கு நாடாளுமன்ற சட்டங்கள் இயற்ற வேண்டியதாக இருக்கும் அப்படின்றத அவங்க சுட்டி காட்டியிருக்காங்க. ஆனால் அதற்காக எந்த சட்டத்தையும் இயற்றாம ரொம்ப சாமர்த்தியமாக மாநில அரசுகளை மிரட்டியே தேசிய கல்விக் கொள்கை 2020 இருக்கக்கூடிய பல்வேறு கூறுகளை ஒன்றிய அரசு கடந்த 5 ஆண்டுகளாகவே, அதாவது 2020 ஜூலைல தான் கல்விக் கொள்கையை அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணாங்க. வரைவு காலத்திலேயே வரைவில் இருந்த பல விஷயங்களை 2017 இருந்து அவங்க நடைமுறைப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கான அதிகாரம் அவங்களுக்கு எங்கிருந்து வருது? அதுதான், அதிகாரமே இல்லை. அதிகாரத்தை அவர்கள் எடுத்துக்கொள்கிறார்கள். சட்டத்தை கையில் எடுத்துக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அதுபோல் நான் நினைத்தால் எதை வேணாலும் செய்யலாம், நான் சொல்றதுதான் சட்டம், நான் சொல்றபடி கேளு அப்படின்றதும், இன்னொரு பக்கத்துல தான் சொல்றதுக்கான சிவில் சமூகத்தோட ஒப்புதலை பெறுவதற்காக தான் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வருவதை போல ஒரு தோற்றத்தை உண்டாக்கி இதன் மூலமாக இந்தியா வளரும், இந்தியா இப்படிப்பட்ட நாடாக இருக்கும் அப்படின்ற ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறாங்க. அப்போ லெஸ் இன்ஃபார்ம்டு பீப்புள்னு சொல்றோம் இல்லைங்களா? முழுமையான தகவல் கிடைக்கல அப்படின்னா மக்களுக்கு, அப்போ இப்படிப்பட்ட போலியான வாக்குறுதிகளை உண்மை என்று நம்ப வேண்டிய சூழலுக்கு மக்கள் தள்ளப்படுறாங்க. அது மக்களை நாம குற்றம் சுமத்தி லாபம் இல்லை, மக்களிடம் முழு தகவல்கள் போகலை அப்படின்றதான். இந்த சூழல்ல தான் இப்போ கர்நாடக அரசு குழு அமைச்சிருக்கிறாங்க. அந்த குழு வேலை பண்ணிட்டு இருக்கு. இப்போ தமிழ்நாடு அரசு பொறுத்த வரைக்கும் அவங்க முன்கூட்டியே ஒரு குழுவை அமைத்தார்கள். அது இந்தியா உங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்தது. இப்போ அந்த குழு தமிழ்நாடு அரசிடம் இருக்கக்கூடிய கட்டமைப்பு, பள்ளி கல்வி கட்டமைப்பு, உயர்கல்வி கட்டமைப்பு, இந்த கட்டமைப்பு எந்த அளவிற்கு மாநில மக்களுக்கு பயன்பெற்றிருக்கு, இந்த கட்டமைப்பை பயன்படுத்தி அரசு இன்னும் என்னெல்லாம் செய்ய முடியும்னு பல்வேறு ஆலோசனைகளை கொடுப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அந்த வகையில இந்த குழு ஒரு அறிக்கை இன்றைக்கு கொடுத்திருக்கு அப்படின்னு நம்ம கேள்விப்படும் பொழுது, அந்த அறிக்கையில் நாம் எதிர்பார்த்ததை போல பல்வேறு மாநிலத்தினுடைய மக்களின் நலன் சார்ந்து பரிந்துரைகள் இருந்தால் அந்த பரிந்துரைகளை விரைவாக பரிசீலித்து அரசு நடைமுறைக்கு கொண்டு வருவதுதான் சரியா இருக்கும். ஆனா அப்படி நடைமுறைக்கு கொண்டு வருவது அப்படின்றது இப்ப எக்ஸிஸ்டிங் பார்லிமெண்ட்டை கான்ட்ராடிக்ட் பண்ற மாதிரி ஆகாதா? அதை இந்த அரசு, ஒன்றிய அரசு அனுமதிக்குமா? 2 விஷயம் சட்டப்பூர்வமா நீங்க பார்க்கலாம். ஒன்று, ஏதாவது ஒன்றிய அரசினுடைய சட்டத்திற்கு முரண்பட்டு மாநில அரசு செயல்பட வேண்டிய அவசியம் ஏற்படுதுன்னு சொன்னா அந்த முரண்பாட்டை களைவதற்கு தான் அரசமைப்பு சட்டத்தில் 254 பிரிவு 2 கொடுத்திருக்காங்க. எனவே அவ்வாறு தேவைப்படுற இடத்துல மாநில அரசு தனக்கான சட்டங்களை ஏற்றுக்கொண்டு குடியரசுத் தலைவர் ஒப்புதலுக்கு அனுப்ப முடியும். இன்னொன்று, ஒன்றிய அரசு தனக்கு இல்லாத அதிகாரத்தை எடுத்துக்கொண்ட ஏரியாலாம் இருக்கு இல்லைங்களா? அந்த ஏரியால சுட்டி காட்டலாம், இந்த கொள்கைகள் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை இல்லை, இது மாநில அரசாங்கத்தினுடைய எல்லைக்குட்பட்டது, எனவே அந்த வகையில நாங்க பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக பள்ளிக்கல்வி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, பள்ளிக்கல்வியை சிதைப்பதற்கு பல ஆலோசனைகள் தேசிய கல்விக் கொள்கையில் இருக்கு. குறிப்பா அரசு பள்ளி, அரசு உதவி பெறும் பள்ளியில அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. எங்கள் மாநிலத்திற்கு ஒரு கட்டமைப்பு இருக்கிறது, ஒரு முழுமையான கல்வியை நாங்கள் தருகிறோம்,
தரமான மாணவர்களை 12ஆம் வகுப்பு முடிக்கும் பொழுது எல்லா அறிவியும் அந்த வயதிற்கு தேவையான ஆற்றல் பெற்றவர்களாக அவர்களை நாங்க உருவாக்கி தர முடியும்னு ஒரு மாநில அரசு வாக்குறுதி கொடுக்க முடியும்னா அந்த உத்தரவாதத்தை நான் நம்ப மாட்டேன்னு ஒன்றிய அரசு சொல்வதற்கு எதுவுமே இல்லை. அப்படி ஒரு உத்தரவாதத்தை மாநில அரசு சொன்னால் அது ஏற்க முடியாது என்று எந்த நீதிமன்றமும் சொல்லாது. எனவே மாநில அரசு அப்படி உறுதிப்பாட்டான நிலைப்பாட்டை எடுக்கணும். அதே போல பல்கலைக்கழக கட்டமைப்பு எங்ககிட்ட இருக்கு, பல்கலைக்கழகத்தில் அங்கீகரிக்கப்பட்ட கல்லூரி இருக்கு. இந்த அமைப்பின் மூலமாக எங்களால செலவுகளை ஒருங்கிணைக்க முடியும். இந்த அமைப்பை நீங்க சிதறடிச்சுட்டு நீங்க ஒவ்வொரு கல்லூரியையும் பல்கலைக்கழகமா மாத்த சொல்லும் பொழுது அப்ப ஒவ்வொரு கல்லூரிக்கும் செலவு பண்ற அளவுக்கு மாநில அரசிடம் நிதி இல்லை. அதனால் எந்த பலனும் இருக்க போறது இல்லை. எனவே மாநில அரசு ஒரு பட்டப்படிப்பை முடிக்கிற மாணவனிடம் என்ன திறன்கள் எதிர்பார்க்கப்படுமோ, சர்வதேச அளவுல எந்த திறன்கள் எதிர்பார்க்க முடியுமோ அந்த திறன்களை கொடுக்கக்கூடிய வகையில் எங்களால் பாடத்திட்டத்தையும் தேர்வு முறையும் வழிநடத்த முடியும் என்று உறுதியோடு மாநில அரசு நின்று போராட முடியும் என்றால் நிச்சயமாக மாநில அரசு தன் உரிமையை நிலைநாட்டிக் கொள்ள முடியும். ஓகே, இப்ப தமிழ்நாடு அரசுக்கு இந்த அறிக்கை வழங்கப்பட்டிருக்கிறது. அறிக்கையில என்னென்ன ரெக்கமெண்டேஷன்ஸ் அப்படின்றது இன்னும் தெரிய வரல. ஆனா தொடர்ந்து தமிழ்நாட்டினுடைய கல்வி முறை குறித்தும் அந்த கல்வி முறை சமூக நீதிக்கு உட்பட்டதாகவும் அனைவருக்குமானதாகவும் இருக்கப்பட்டனும் நீங்க தொடர்ந்து பேசிட்டு இருக்கீங்க, தொடர்ந்து செயல்பட்டு இருக்கீங்க. அது நீட்டிலிருந்து இருந்து பல்வேறு விவகாரங்களுக்கு நீண்ட காலமாக மக்கள் மறந்த போதும் கூட நீங்க நினைவுபடுத்தியிருக்கீங்க. இப்போ அப்படி இருக்கும் சூழ்நிலையில நீங்க அரசாங்கத்திடமிருந்து இந்த மாநில அளவிலான கல்விக் கொள்கை அப்படின்றதுல உங்களுடைய எதிர்பார்ப்பு அல்லது அரசு செய்ய வேண்டியதுன்னு நீங்க என்ன கருதுறீங்க? குறிப்பாக மாநில அரசினுடைய பல்கலைக்கழகங்கள் இன்று பெரிய அளவிற்கு நிதி பற்றாக்குறையின் காலமாக பலவீனப்பட்டிருக்கு. அப்போ அந்த பலவீனப்பட்டதற்கு மாநில அரசிடமிருந்து நிதி கொடுக்கப்படலைன்னா மாநில அரசுக்கு இருக்கிற நிதி சுமையினால் அது போயிருக்கா, அல்லது பல்கலைக்கழகத்தின் மீது சில குற்றச்சாட்டுகள் எழுந்து அதனால் நிதி போகலையா என்பது ஒரு மிக முக்கியமான. ஆனால் எந்த காரணத்திற்காக நீங்க நிதி கொடுக்கலனாலும் மாநில அரசு பல்கலைக்கழகங்கள் பலவீனப்படும். பலவீனப்படுத்துவதுதான் தேசிய கல்விக் கொள்கை 2020 நோக்கம். அப்போ மாநில அரசு அந்த இடத்துல என்ன செய்யணும்? தன்னுடைய பல்கலைக்கழகங்களை வலுவாக்குறது. அரசு கல்லூரி, அரசு உதவி பெறும் கல்லூரி இருக்குன்னா அரசு கல்லூரி, அரசு உதவி பெறும் கல்லூரி ரெண்டு கல்லூரியுமே அரசு கல்லூரியா தான் நம்ம பாவிக்க முடியும். என்னன்னா அதுல பணியாற்றக்கூடிய ஆசிரியர்கள் அரசு ஊழியர்கள். எனவே அவர்களுக்கான நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு. கடந்த ஆண்டு ஒதுக்கப்பட்ட நிதி திரும்ப கொடுத்துட்டாங்கன்றாங்க கல்லூரி கல்வி இயக்ககத்துல. இந்த ஆண்டு கொடுக்கப்பட்ட நிதி செலவு பண்ணியிருக்கணும்ல, செலவு பண்ணாம பெரும் பகுதி 250 கோடியில பெரும் பகுதி திரும்பி கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றாங்க. கடந்த ஆண்டு தமிழ்நாடு அரசு இல்ல, தமிழ்நாடு அரசினுடைய கல்லூரி கல்வி இயக்ககமே. ஓகே, இந்த ஆண்டு தமிழ்நாடு அரசு கல்லூரி கல்வி இயக்கத்துக்கு பணம் கொடுத்திருந்தா அதுல அரசு கல்லூரிக்கு சேர வேண்டியதெல்லாம் சேர்ந்துருச்சு. ஆனா அரசு உதவி பெறும் கல்லூரிக்கு சேரல. இது ஏன் சேரலன்னு தெரியல. பணம் நிதி கொடுத்துருச்சு அரசு. அப்போ நிதி கொடுத்ததுக்கு அப்புறம் அது அரசு உதவி பெறும் கல்லூரிக்கு போயிடணும்ல. சில மண்டலங்கள்ல போயிருக்கு, சில மண்டலங்கள்ல போகலன்றாங்க. அவை தமிழ்நாட்டை பல மண்டலங்களாக பிரித்து தான் இணை இயக்குநர்கள் போட்டு, அப்போ சில மண்டலங்கள்ல அது போயிருக்கு, சில மண்டலங்களுக்கு போகலன்றாங்க. அப்போ இதெல்லாம் எங்க இருந்து நடக்குது? அப்போ இது அனைத்துமே எதை நோக்கி நடக்குன்னா, நீங்க தேசிய கல்விக் கொள்கை 2020ல அரசு கல்லூரி அல்லது அரசு பள்ளி, இன்னொன்னு தனியார் கல்லூரி தனியார் பள்ளின்னு தான் இருக்கே தவிர ரெண்டுக்கு இடையில இருக்கிற அரசு உதவி பெறும் கல்லூரி பள்ளியை பத்தி எதுவுமே இல்லை. இது தமிழ்நாட்டுக்கு மட்டும் யூனிக்கான சப்ஜெக்டா இல்ல மற்ற மாநிலங்களில் ஒரு பள்ளி இருக்கா? எல்லா மாநிலத்திற்கும் பொருந்தக்கூடியது. ஆனா தமிழ்நாட்டுல இயல்பாகவே அரசு உதவி பெறும் கல்லூரி பள்ளிகள் அதிகம். ஓகே, அது பல்வேறு காரணங்களுக்காக உங்களுக்கு இங்க அத்தகைய இப்போ நீதி கட்சி தலைவர்கள் நிறைய பேர் தங்களுடைய சொத்தை கொடுத்து அரசு உதவி பெறும் கல்லூரிகளை தொடங்கி இருக்கிறாங்க. கிறிஸ்துவ நிறுவனங்கள் நிறைய அந்த மாதிரி தொடங்கி இருக்கிறாங்க. இப்படி பல ராமகிருஷ்ணா மிஷன் அவங்க அந்த மாதிரி தொடங்கி இருக்காங்க. இப்படி பலரை நீங்க சொல்ல முடியும். இது அந்த காலத்துல தனவான்களாக இருந்தவர்கள் ஒரு பெருமைக்காக தாங்கள் சமூகத்திலிருந்து எடுத்த சொத்து தான் இது ஒண்ணு என் சொத்து கிடையாது, எனவே நான் திரும்பவும் இந்த சமூகத்துக்கு என் சொத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தன் சொத்தை திரும்பவும் கல்லூரி நடத்துவதற்கு, பள்ளி நடத்துவதற்கு இலவசமா நடத்துங்க அப்படின்னு சொல்லி கொடுத்த ஒரு காலகட்டம். அதுல கர்ம வீரர் காமராஜருடைய பங்களிப்புன்றது மிகப்பெரிய பங்களிப்பு. எல்லோரையும் பள்ளி திறக்கிறதுக்கு, கல்லூரி திறக்கிறதுக்கு தூண்டினார். நீங்க திறங்க,
அரசாங்கம் வந்து சம்பளம் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி ஆனால் கட்டுப்பாடு யாரிடம் இருக்கும்னா அரசு கிட்ட இருக்கும். அதுதான் காமராஜருடைய பிபிபிக்கும் இப்ப இவங்க பேசுற பிபிக்கும் மிகப்பெரிய வித்தியாசம். ஓகே, பிரைவேட் பப்ளிக் பார்ட்னர்ஷிப், அரசு மற்றும் தனியார் கூட்டு என்றால் நீ உன் சொத்தை கொடு, நீ உன்னுடைய பணத்தை செலவு பண்ணு, ஆனா கட்டுப்பாடு அரசு கிட்ட இருக்கும். அது காமராஜர். ஓகே. ஆனா இன்றைக்கு அந்த மாதிரி ஒரு கூட்டு கொடுத்தா என்ன பண்றாங்கன்னு கேட்டா தனியார் கிட்ட பொறுப்பை கொடுத்துடுறாங்க, அதிகாரத்தையும் தனியார் கிட்ட கொடுத்துடுறாங்க. அப்ப அரசுக்கு எதுவுமே இல்லாம போயிருது. சோ இந்த சூழ்ச்சி எல்லாமே உங்களுக்கு தேசிய கல்விக் கொள்கையில இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது மாநில அளவுல கொடுத்திருக்கிற இந்த அறிக்கையில இந்த சூழ்ச்சி எல்லாம் கணக்குல எடுத்துக்கிட்டு இருப்பாங்க, எடுத்துக்கிட்டு இருக்கணும் நம்ம நம்புறோம். அப்போ அதுக்கு தகுந்தாற் போல அவங்க ஒரு அறிக்கையை கொடுத்திருக்காங்கன்னா அந்த அறிக்கையில என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு பார்த்து இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற மாநில அரசுடைய கல்லூரிகள்ல பள்ளிகள்ல பல்கலைக்கழகங்கள்ல என்னென்ன சிக்கல்கள் நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம், அடையாளம் பண்ணிருக்கோமோ அந்த சிக்கல்களை மாநில அரசே தீர்க்க வேண்டிய சிக்கல்களை மாநில அரசு தீர்ப்பதும் அதற்கு ஒன்றிய அரசு தடையாக இருக்குமே ஆனால் மக்களை திரட்டி போராடுவதும் தான். சட்டமன்றத்திற்குள்ளேயும் சரி சட்டமன்றத்திற்கு வெளியேயும் சரி ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடத்தாம நீங்க அது சாத்தியப்படுத்த முடியாது. மாநில கல்விக் கொள்கை அப்படின்றத வந்து தமிழ்நாடு இப்போது இருக்கக்கூடிய திமுக அரசு உறுதி கொடுத்துதான் ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க. அது தொடர்பா ஆணையம் அமைச்சிருக்கிறாங்க. இப்ப மக்கள் போராட்டம் ஒன்றை நடத்தி தான் இதுக்கு தீர்வு காண முடியுமா? சட்டப்பேரவையிலையும் நாடாளுமன்றத்திலையும் அல்லது நீதிமன்றத்திலையும் வந்து இதை தீர்த்திட முடியாதா? நாக்க கையில வச்சிருக்கிறாங்க, நேஷனல் அக்ரெடிஷன் கமிட்டின்னு வச்சிருக்காங்க. நாக் அங்கீகாரம் இருந்தால் தான் உன் பட்டத்தை வந்து நான் வந்து அங்கீகரிப்பேன்னு சொல்லுவாங்க. அப்புறம் ரேங்கிங்னு ஒன்று வச்சிருக்கிறாங்க, தேசிய அளவில் வந்து தரவரிசைப்படுத்துதல்னு வச்சிருக்கிறாங்க. அப்போ நீங்கள் என்ன போராட்டம் நடத்தணும்? அண்ணா யூனிவர்சிட்டி ஏன் யூனிவர்சிட்டியை அக்ரெடிட் பண்றதுக்கு நீ யான்னு கேட்கணும்ல. ஆமா. அப்போ அது அரசு மட்டும் கேட்க முடியாதுல்ல, அரசு கேட்கும்போது மக்கள் அதுக்கு ஆதரவா போராடணும்ல. அப்படி ஒரு சேலஞ்ச் வந்தாதான் நீங்க தேசிய கல்விக் கொள்கை 20 இருந்து நீங்க முழுசா தப்பிக்க முடியும். ஆனா இப்ப மக்களே வந்து NAC இருக்கு, NBA இருக்கு, அதை பார்த்துதானே அட்மிஷனே போடுறாங்க. அது வந்து சந்தை, அது வந்து வியாபாரம், அது வந்து தனியாருக்கு பொருந்தும், அரசுக்கு எப்படி பொருந்தும் நான் கேட்கிறேன். வீர முத்துவேல் எந்த NACோட வந்தாருன்னு நான் கேட்கிறேன். இஸ்ரோ விஞ்ஞானி வீர முத்துவேல், அவர் வாங்கின பிஎஸ்சி டிகிரி, அவர் வாங்கின எம்எஸ்சி டிகிரி NAC. வீர முத்துவேலுனால் அவர் படித்த கல்லூரிக்கு பெருமையை தவிர கல்லூரிக்கு இருந்த NAC அக்ரெடிஷனால வீரமுத்துவேலுக்கு பெருமை கிடையாது. அப்படித்தான் எல்லா மருத்துவர் ஆகட்டும், வழக்கறிஞர் ஆகட்டும், அல்லது வந்து நல்ல கார் ஓட்டுநர் ஆகட்டும், நீங்க உழைக்கிற மக்கள் இருக்கிறாங்கன்னா அவங்க யாரா இருந்தாலும் அவங்க உழைப்பின் மூலமாக அவங்க ஒரு பெருமையை சேர்க்கிறாங்கன்னா அந்த பெருமையினால் அந்த கல்லூரி பலனடையும். இதை வந்து மக்களுக்கு புரிய வைக்கணும். அதுதான் அரசு செய்ய வேண்டியது. இப்ப அண்ணா பல்கலைக்கழகம் இருக்கு, மெட்ராஸ் யூனிவர்சிட்டி எதனால பெருமை? சீனிவாச ராமானுஜத்திற்கு அவங்க ஸ்பான்சர் பண்ணாங்க லண்டன் போறதுக்கு, அதனால வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டிக்கு பெருமை. மெட்ராஸ் யூனிவர்சிட்டிக்கு என்ன பேரு? CV ராமன் என்கிட்ட படிச்சாரு, அதனால் மெட்ராஸ் NAC அக்ரெடிஷன் மெட்ராஸ் யூனிவர்சிட்டிக்கு பெருமை. இந்த கேள்வி எழுப்பணும்ல. நான் கொடுத்திருக்கிறேன், நான் CV ராமனை கொடுத்திருக்கிறேன், வை தாமோதரம் பிள்ளை எங்க ஆளு அப்படி இல்ல நீங்க சொல்லணும், ஏன் யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லணும் இல்லைங்களா? அந்த கண்ணியத்தை அந்த அந்த அதிகாரத்தை மாநில அரசு எடுக்கணும். எனவே NAC அக்ரெடிஷனை சேலஞ்ச் பண்ணணுமே தவிர அதுக்கு சப்மிட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஓகே, அப்ப கல்விக் கொள்கையில வந்து மாநிலத்தினுடைய உரிமைகளை பறிக்கிறதுன்றது வந்து NEP மூலமா மட்டும் இல்ல, அதுக்கு வெளியவும் நிறைய இருக்கு. ஆமா, அந்த மாதிரி அதான் நான் உங்களுக்கு சொன்ன 2017 இருந்து இந்த கொள்கையில வரக்கூடிய விஷயங்களுக்கு பல விஷயங்கள் என்னென்ன கூறுகள் இருக்கோ அதையெல்லாம் பயன்படுத்திக்கிட்டாங்க. ஒரு அக்ரெடிஷன் ஒரு கூறு இருக்கா, அதையும் பயன்படுத்திக்கிறது. ரேங்கிங் ஒரு கூறு இருக்கா, பயன்படுத்தி இதை வச்சு மிரட்டுறது. இதையும் ஒன்றிய அரசு கொடுக்கக்கூடிய நிதிக்கும் வந்து சம்பந்தப்படுத்துறது. NAC இருந்தாதான் நிதி கொடுப்பேன், ரேங்க் இருந்தாதான் ரேங்கிங் இருந்தாதான் அதுக்கு தகுந்த மாதிரி நிதி கொடுப்பேன், இது ரெண்டும் இருந்தாதான் உனக்கு டிகிரியை நான் அங்கீகரிப்பேன். சோ அப்ப அவங்க என்ன செய்யறாங்க? வேற வழியே இல்ல, நம்ம டிகிரி அங்கீகரிக்கப்படணும்னா ஒன்றிய அரசு சொல்ற மாதிரி கேட்கணும் அப்படின்றாங்க. நாம என்ன சொல்றோம்னா நம்ம பாடத்திட்டத்தை கையில வச்சுக்கிட்டு இதோ பாரு இதுதான் என்னோட பாடத்திட்டம், இந்த பாடத்திட்டத்தை நான் நடத்துறேன், இதுல என்ன குறை இருக்குன்னு சொல்லு, இதை ஏன் அக்ரிடிட் பண்ண முடியாதுன்னு நீ சொல்ற, நீ யார் என்ன அக்ரிடிட் பண்றதுக்கு? முதல்ல என் பாடத்திட்டத்துல குறை இருந்தா சொல்லு, நான் அனுப்புற ப்ராடக்ட் என்னுடைய மாணவருக்கு நீ ஒரு டெஸ்ட் வச்சுன்னா அந்த டெஸ்ட்ல எங்க மாணவரால வெற்றி பெற முடியலன்னா அப்ப கேள்வி கேளு. நான் கொடுக்கிற ப்ராடக்ட் நல்லா இருக்கும் பொழுது நீ எப்படி என்ன கேள்வி கேட்ப அப்படின்ற அளவுக்கு நம்ம சேலஞ்ச் பண்றதுக்கு தயாரா இருக்கணும். அந்த அளவிற்கு வலுவான கல்வியாளர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. அந்த மாதிரி கல்வி ஆளுமைகள், அந்த மாதிரி ஆசிரியர்கள், அந்த மாதிரி சேலஞ்சை ஏத்துக்கிற டீச்சர்ஸ் தமிழ்நாட்டில் இருக்காங்க, பல்கலைக்கழகத்தில் இருக்காங்க, கல்லூரியில் இருக்கிறாங்க. அவர்கள் அத்தனை பேரும் ஒருங்கிணைக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்குன்னா மாநில அரசுக்கு இருக்கு. எனவே மாநில அரசு ஒன்றிய அரசுடைய மிரட்டலுக்கு அடிபணியாமல் மாநில அரசு தன்னுடைய
அதிகாரத்தை கூட்டாட்சி தத்துவத்தின் அடிப்படையில இந்திய அரசமைப்பு சட்டம் மாநிலருக்கு தந்திருக்கிற உரிமையை முழுமையாக பயன்படுத்த முடியும்னு சொன்னா, நேற்று கருத்தரங்கத்துல நீங்க வாசித்து காட்டிய அந்த 7th ஷெட்யூல்ல லிஸ்ட் 1, லிஸ்ட் 2, லிஸ்ட் 3ல அந்த லிஸ்ட் 1ல என்ட்ரி 44ல எப்படி யூனிவர்சிட்டி வரலன்னு நேத்து படிச்சு காமிச்சிங்க. 32ல லிஸ்ட் 2ல 32ல எப்படி வந்து பல்கலைக்கழகங்கள் என்பது மாநில அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கு அப்படின்னு நீங்க படிச்சு காமிச்சிங்க. சோ இதை வந்து ஏன் வந்து அரசு உணரக்கூடாது? ரெகுலேட்டிங் பவர் எந்துதான், நான் தான் ரெகுலேட் பண்ண முடியும். அப்ப நீ ரெகுலேட் பண்ணா நீ பார்லிமெண்ட்ல போயிட்டு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தா ரெகுலேட் பண்ண முடியும், இல்லைன்னா நீ பண்ண முடியாது. இந்த சேலஞ்ச், இந்த சேலஞ்ச் பண்றதுக்கு அதிகாரிகளுக்கு தைரியம் வரணும்ல. ஓகே, அப்ப அந்த அதிகாரிகளுக்கு சென்சிடைசேஷன் வேணும்ல. இது வந்து நியாயமான உரிமையா அப்படின்னு புரிய வைக்கணும்ல. அந்த முயற்சிகள் எல்லாம் அமைச்சரவை வந்து கொள்கை முடிவு எடுக்க வேண்டிய அமைச்சரவை கொள்கை முடிவு எடுப்பதும், அந்த கொள்கையை நடைமுறைப்படுத்துவதற்கு அதிகாரிகளுக்கு தேவையான பக்குவத்தையும் அவங்களுக்கு தேவையான தைரியத்தையும் கொடுக்கறதையும் மக்களிடம் விளக்குவதையும் விளக்கி மக்களுடைய நம்பிக்கையை பெற்று, மக்களுடைய நம்பிக்கையை பெறுவதுதான் ரொம்ப முக்கியம். மக்களுடைய நம்பிக்கையை பெற்று ஒரு மாநிலத்திற்கான கல்விக் கொள்கையை நடைமுறைப்படுத்துறது தான் சரி. நேற்று நீங்களும் வாய்ஸ் ஆஃப் டி அந்த ஸ்கேண்டல் கால் நீட் நிகழ்வுல குறிப்பிட்டது, இந்த நீட் அப்படின்றது எவ்வளவு அன்லாஃபுல் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தீங்க. தேசிய கல்விக் கொள்கை பற்றி பேசும்பொழுது இதே மாதிரியான ஒன் நேஷன் ஒன் எஜுகேஷன்றதனுடைய இன்னொரு வெர்ஷனா தான் இந்த நீட்ன்றதும் கூட வருகிறது. அதை பொலிட்டிக்கலா அப்படி சொன்னா கூட சொசைட்டியாவே வந்து இது பல பாதிப்புகளை ஏற்படுத்திட்டு இருக்கு. அப்ப அந்த சட்டம் வந்து இந்த நீட் அப்படின்றது வந்து ஒட்டுமொத்தமாவே அன்லாஃபுல் அப்படின்றத குறிப்பிட்டிருந்தீங்க. ஏன் இதனுடைய அன்லாஃபுல்னஸை குறிப்பிட்டு இது அல்ட்ரா வைரஸ் டு த கான்ஸ்டிடியூஷன்ற வகையிலேயோ அல்லது இது வந்து பேசிக் ஸ்ட்ரக்சர் டாக்டரினை மீறுதுன்ற வகையிலேயோ வழக்குகள் வந்து உச்சநீதிமன்றத்துக்கு போகல? இந்திய அரசமைப்பு சட்டத்தை பொறுத்த வரைக்கும் டிவிஷன் ஆஃப் பவர், செப்பரேஷன் ஆஃப் பவர் ரெண்டே இருக்குங்க. ஓகே, ஒன்றிய அரசிற்கும் மாநில அரசிற்கும் அதிகார பகிர்வு இருக்கு. அரசுக்குள்ளே இருக்கிற 3 அங்கங்களுக்கு இடையில அதிகார எல்லைகள் வந்து வரையறுக்கப்பட்டிருக்கு. எனவே அப்படி 3 எல்லைகள் தான், ஒன்று நீதிமன்றம், ஒன்று சட்டப்பேரவை நாடாளுமன்றம், மூன்றாவது வந்து செயலாட்சின்னு சொல்லக்கூடிய நிர்வாகம் அரசு. இந்த அரசு செயல்பாடு, நாடாளுமன்றம் இயற்றும் சட்டம், இவை இரண்டும் அரசமைப்பு சட்டத்தின் பார்வையில் சரியாக இருக்கான்னு பார்க்கிற அரசமைப்பு சட்டத்தின் பாதுகாவலர் தான் நீதிமன்றமே தவிர, கொள்கை முடிவை எல்லாமே நாம் நீதிமன்றத்தை அணுகுவது என்பது ஒரு நியாயமற்ற அணுகுமுறை. ஓகே, இது சட்டமன்றத்திலும் நாடாளுமன்றத்திலும் வலுவாக குரல் எழுப்பி அரசிற்கு புரிய வைக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அந்த போராட்டத்தை அங்கதான் நீங்க நடத்த முடியுமே தவிர இந்த போராட்டத்தை கொண்டு போயிட்டு நீங்க நீதிமன்றத்துல நடத்த வேண்டிய அவசியம் கிடையாது. அதற்காக நீதிமன்றத்தோட நேரம் வந்து செலவழிக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. ஓகே, இங்க அரசு, ஒன்றிய அரசு செய்கின்ற தவறு, அந்த தவறை சுட்டிக்காட்டி மாநில அரசு வந்து ஒன்றிய அரசிற்கு இதைத்தான் செய்யணும் அப்படின்னு சொல்றதும், அதை இங்க இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்புறதும், இது நாடாளுமன்றத்துக்குள்ளேயும் சட்டமன்றத்துக்குள்ளேயும் செய்வது. அதுக்கு அடுத்த கட்டமாக மக்களிடம் உரையாடுது, மக்களுக்கு புரிய வைக்கல. ஏன்னா மக்களிடம் இருக்கக்கூடிய இறையாண்மை தான் தாங்கள் தேர்ந்தெடுக்கும் பிரதிநிதி மூலமாக அரசுக்கு கிடைக்குது. எனவே சட்டப்பேரவைக்கும் இறையாண்மை இருக்கிறது, நாடாளுமன்றத்திற்கும் இறையாண்மை இருக்கிறது, அல்லது இறுதி இறையாண்மை மக்களிடம் தான் இருக்கிறது என்பது போது மக்களிடம் தான் இந்த உரையாடல் வரணுமே தவிர இது நீதிமன்றத்தை நோக்கி போவதல்ல. இது மக்களை நோக்கி போக வேண்டிய பயணம். மக்களை தெளிவுபடுத்துவதற்கு நாம் இன்னும் கூடுதலான முயற்சி எடுக்காததுனாலதான் மக்களுக்கு பல விவரங்கள் வந்து புரியல. இப்ப நீட்டுல எடுத்துக்கிட்டீங்கன்னா உணர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சத்திலிருந்து 10 லட்சம் பேர் தமிழ்நாட்டுல மட்டும் கடந்த 3-4 ஆண்டுகள்ல தம் மொத்த சொத்தை இழந்திருக்காங்க, ரத்த கண்ணீர் வடிக்கிறாங்க. ஆனா தன் புள்ள வந்து அவங்க சொத்து போனதை கூட வந்து பிரச்சனை நினைக்கல. ஆனா என் பிள்ளைக்கு 3 வருஷம் போயிருச்சுப்பா, 17 வயசுல அவன் வந்து +2 முடிச்சான், இன்னைக்கு அவன் 21 வயசு, இப்ப போய் நான் எந்த காலேஜ்ல போய் பிஎஸ்சி சேர்க்கறது, பிகாம் சேர்க்கறது? உணர்ந்து இந்த 3-4 வருடங்கள்ல 2017ல கூட பரவாயில்ல போல இருக்கு, ஏதோ வேற வழி இல்ல, கோச்சிங் சென்டர்ல சேர்த்துதான் ஆகணும்ன்ற மனநிலையில் இருந்தவனு கூட ஐயோ இன்னொரு புள்ள கோச்சிங் சென்டர்ல போய் பாதிக்கப்பட வேண்டாம், என் புள்ள பாதிப்போடு நிக்கட்டும் சொல்ற அளவிற்கு இந்த நீட் எவ்வளவு ஆபத்தானதுன்றத மக்கள் வந்து இன்றைக்கு உணர்ந்திருக்காங்க. இல்ல, இதுக்குதான் பிஜேபி என்ன வாதம் சொல்றாங்கன்னா, ஒரு ஹை குவாலிட்டி எஜுகேஷன் வேணும்னா அதுக்கு செலவு பண்ணி தான் ஆகணும்னு பல லிபரலா பேசக்கூடிய நிறைய பேர் அதை சொல்றாங்க. ஒற்றை ரூபாய் செலவு செய்யாமல் படித்தவர்கள் மட்டுமே உலகத்தை புரட்டி போடக்கூடிய ஆய்வுகளையும் பல்வேறு மேம்பாட்டு விஷயத்தையும் செஞ்சிருக்காங்க. ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன்ல இருந்து எடுத்துக்கிறேன். ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் பணக்காரனா? ஐசக் நியூட்டன் பணக்காரனா? யோசிச்சு பாருங்க. சி.வி. ராமன் பணக்காரனா?
அவங்க அப்பா வந்து வாத்தியாரு, ஆனா அவர் வந்து ஒரு சயின்டிஸ்டா வர்றதுக்கு முன்னாடி கவர்மெண்ட் ஆபீஸ்ல போய் வேலைக்கு தான் சேர்ந்தாரு. இங்க ஏண்டா உடனே சேரலன்னா இந்த சம்பளத்தை விட அந்த சம்பளம் கூடுதலா இருந்தது. அப்போ இதுதான் அவருடைய பொருளாதார நிலை. சீனிவாச ராமானுஜம் யாரு? சென்னையிலிருந்து திருச்சியிலிருந்து குண்டூர் வரைக்கும் நடந்து போயிருக்கிறாரு. எதுக்குன்னா 20 ரூபாய் ஸ்காலர்ஷிப்புக்கு. அந்த காலத்துல 20 ரூபாய் ஸ்காலர்ஷிப்புக்கு. அப்போ 20 ரூபாய் ஸ்காலர்ஷிப் எதுக்குன்னா அவர் கணிதத்தை ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கறதுக்கு, நோட் புக் வாங்கறதுக்கு, பேப்பர் வாங்கறதுக்கு, இந்த பணத்துக்காக. எனவே பணத்திற்கும் கல்விக்கும் தொடர்பே கிடையாதுங்க. பணம் இருந்தா கல்வி வரும்னு யாருங்க சொன்னது? எல்லா வாய்ப்பையும் எல்லா வசதியையும் ஒரு ஜனநாயக நாட்டுல அரசு உருவாக்கி தரணும். 1ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்கிற மாணவர் வந்து வயதிற்கு தகுந்த தன் திறன்களை அவர்கள் வெளிப்படுத்தி ஒரு நம்பிக்கை பெற்றிருக்கிறார்கள். நீ பெற்ற திறன் நியாயமான நான் சோதிக்கிறேன்னு சொல்லும் பொழுது அவர்களுக்குள்ளே ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துறீங்க, ஒரு அவநம்பிக்கை உருவாக்குறீங்க. 12 வருஷ படிப்பு வீணா போச்சு அப்படின்ற ஒரு இப்போ நான் சொல்றதுதான் தேர்வு நீங்க சொல்லும் பொழுதுதான் ஒரு முரண்பாடே வருது. நீங்க தேர்வே நடத்தலன்றதுதான் உண்மை. நீங்க மதிப்பீடே பண்ணலன்றதுதான் உண்மை. நீங்க பேப்பர் கரெக்ஷன் பண்றீங்க. பேப்பர் கரெக்ஷன்ல கேள்வித்தாள் திருத்தல் என்பது வேறு, மதிப்பீடு என்பது வேறு. கேள்வித்தாள் திருத்தல் என்றால் எழுதப்பட்ட விடை சரியா தவறான்னு சொல்றதுக்கு பேரு கேள்வித்தாள் திருத்தல். மதிப்பீடுன்னு சொன்னா நான் அடுத்த நிலைக்கு போவதற்கு தயாராகி விட்டனா என்று பார்ப்பர். இந்த வயதிற்கு எனக்கு வேண்டிய திறன்கள் இருக்கா, இந்த வயதிற்கு எனக்கு வேண்டிய திறன்கள் இருந்தால் அடுத்த வயதிற்கு போவதற்கு நான் தயாரா இருக்கிறேன். அப்ப அந்த திறனை சோதிக்கும் பொழுது என்ன செய்வாங்கன்னா கோட்பாடுகளை உள்வாங்கி கொண்டேனான்னு பார்ப்பாங்க. கோட்பாடுகளை நடைமுறைப்படுத்த தயாராயிட்டேனா, கோட்பாடை சிக்கலுக்கு என்னால் பொருத்தி பார்க்க முடிகிறதா, புதுசா ஒரு சிக்கல் வருதுன்னா இந்த கோட்பாடை பயன்படுத்தி என்னால் தீர்வு காண முடியுதா, அதாவது முன் ஆலோசனை இல்லாம முன்முடிவு இல்லாத சிக்கல் ஒண்ணு வரும். அப்ப முன்முடிவு இல்லாத சிக்கல்ல முன்முடிவுக்கு எதிரான ஒரு விளைவு வருதுன்னு சொன்னா அந்த விளைவை எப்படி சமாளிப்பது, அந்த விளைவை எப்படி எதிர்கொள்வது, அதுல இருந்து ஒரு பாடத்தை எப்படி கற்றுக்கொள்வது, இதுதான் மதிப்பீடு. இந்த திறன் எனக்கு இருக்கான்றதான் மதிப்பீடு. நீட்ல அவ்வாறு எந்த டெஸ்டும் கிடையாதுங்க. இந்த மல்டிபிள் சாய்ஸ்ல இந்த மாதிரி நீங்க எதையுமே நீங்க பண்ண முடியாது. ஆக இவர்கள் நடத்துவது சந்தையின் நலனுக்காக கோடி கோடியாக. அவங்க என்ன சேலஞ்சுன்னா முத்துலட்சுமி மாதிரி, டாக்டர் முத்துலட்சுமி மாதிரி உங்களுக்கு டாக்டர்கள் உருவாகி கூடாதுன்றதான் அவங்களுடைய பிரச்சனை. ஏன் நான் முத்துலட்சுமியை உதாரணமா சொல்றேன்னா, முத்துலட்சுமி எம்பிபிஎஸ் படிச்சுட்டு முத்துலட்சுமி டாக்டரா மாத்திரம் பிராக்டிஸ் பண்ணல. முத்துலட்சுமி தேவதாசி முறையை எதிர்த்து போராடினார்கள். தேவதாசி முறையை எதிர்த்து போராடிய முத்துலட்சுமி அந்த தேவதாசியிலிருந்து மீட்கப்பட்ட பெண்கள், அந்த பெண்களுடைய நல்வாழ்வுக்காக அவ்வை இல்லம் உருவாக்கினார்கள். அவ்வை இல்லம் உருவாக்கின அதே முத்துலட்சுமி புற்றுநோய்க்கான ஆசியாவின் மிகப்பெரிய நிறுவனம் சொல்லப்படுற அடையார் கேன்சர் இன்ஸ்டிடியூட் அவங்க தான் உருவாக்குனாங்க. ஒரு மல்டி டைமென்ஷனல் பர்சனாலிட்டி எங்க இருந்து? புதுக்கோட்டையில இருந்து உருவாகுது. ஆனா அந்த புதுக்கோட்டையில இருந்து உருவான அந்த முத்துலட்சுமி அந்த காலத்துல இருந்த தகுதியின் அடிப்படையில பியூசி அந்த எஃப்ஏன்னு சொல்லப்படுற அந்த இது இருக்கு இல்லைங்களா, அதாவது பள்ளி முடிச்சுட்டு கல்லூரி போடுவதற்கு ஒரு இன்னைக்கு எப்படி நம்ம ஹையர் செகண்டரின்னு சொல்றோமோ அதுக்கு முன்னாடி பியூசின்னு சொன்னோமோ அப்படி ஒரு எஃப்ஏன்னு ஒரு அந்த எக்ஸாமுக்கு அந்த காலேஜ்ல சேர்றதுக்கு தகுதி இல்லைன்ட்டாங்க. அன்னைக்கு இருந்த தகுதி என்னன்னா ஆண் தான் தகுதி, பெண்ணு சேரக்கூடாது. அப்போ அன்னைக்கு இருக்க தகுதிப்படி அவங்க சேர முடியலன்னும் போது இது அன்னைக்கு புதுக்கோட்டை ராஜாவிடம் போகும்போது மகாராஜா பார்த்து என்ன செய்யறாரு, விதிகளை தளர்த்தி விதிகளை மாற்றி இந்த பெண்ணுக்கு சீட்டு கொடுன்றாங்க. அப்படிதான் அவங்க அந்த இதை முடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து இங்க எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்கு வராங்க. ஒற்றையால் நினைச்சு பாருங்க, மொத்த ஆண்கள் ஒரே ஒரு பெண்ணுன்னா அந்த போராட்டம் எப்படிப்பட்ட போராட்டமா இருந்தது. அந்த 100 வருஷத்துக்கு அந்த 100 வருடத்திற்கு முன்னாடி பணம் தான் என்று சொல்லி இருந்தால் இந்த முத்துலட்சுமி நிலைமை என்ன ஆயிருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க சொல்றீங்களே பணம் இருந்தால்தான், நீங்க கோச்சிங் சென்டருக்கு போனாதான், நீ நீட் எழுதினாதான், இதெல்லாம் சொல்லியிருந்தா இந்த முத்துலட்சுமி இல்லைன்னா அவை இல்லம் இல்ல, இந்த முத்துலட்சுமி இல்லைன்னா அடையார் கேன்சர் இன்ஸ்டிடியூட் இல்ல, இந்த முத்துலட்சுமி இல்லைன்னா வந்து உங்களுக்கு தேவதாசி முறை இருக்கு, தர்மாம்பாள், ராமமிர்தம்மாள் இவங்க போராட்டத்தெல்லாம் மறுக்க முடியாது. ஒரு நீண்ட போராட்டம் தான் தேவதாசி முறை உரித்தது. ஆனால் அதுல மிக முக்கியமான பங்களிப்பு டாக்டர் முத்துலட்சுமிக்கு உண்டு என்று சொன்னால் அத்தகைய முத்துலட்சுமிகள் வந்துவிடக் கூடாது என்று தடுப்பதுதான் நீட் கியூட் போன்ற தேர்வுகளுடைய நோக்கம். அப்ப மாநில அரசு இந்த தேர்வுகள் கிடையாது, +2 மதிப்பெண் அடிப்படையில தான் உயர்கல்வி மாணவர் சேர்க்கை, இளநிலை பட்டம் மாணவர் சேர்க்கை என்பது +2 அடிப்படையில தான். M+2 என்ன பிரச்சனைன்னு பேசுவான்னு கூப்பிடணும். வா என் கிளாஸ் ரூமுக்கு வா, என்னுடைய கற்பித்தல் முறையை பாரு, என் கற்பித்தல் முறையில என்ன பிரச்சனைன்னு சொல்லு, நான் என்ன கரெக்ட் பண்ணிக்கிறேன்.
நான் மதிப்பீடு பண்றேன் குழந்தைகளை, என்னுடைய மாணவர்களை நான் மதிப்பீட்டு முறையில என்ன பிரச்சனைன்னு சொல்லு, நான் இன்னும் வேற எப்படி மதிப்பிடணும்னு சொல்லு, நான் அப்படி மதிப்பீட்டு கொடுக்கிறேன். நீ ஏன் இன்னொரு தேர்வு நடத்துற, நான் பொறுப்பேற்கிறேன்னு மாநில அரசு சொல்லும் பொழுது அதை ஒன்றிய அரசு மீற முடியாது. அப்படி ஒன்றிய அரசு மீறினாலும் நீதிமன்றம் மாநில அரசு பக்கம் தான் இருக்குமே தவிர ஒன்றிய அரசு பக்கம் நிற்காது. ஏன்னா அரசு பொறுப்பேற்குதே. ஒரு அரசே பொறுப்பேற்கும் பொழுது நான் நம்ப மாட்டேன்னு எப்படி சொல்ல முடியும்? ஒரு மக்களுக்கு சிரமம் கொடுக்காம, மாணவர்களுக்கு அழுத்தம் கொடுக்காம, நீங்கள் எதிர்பார்க்கிற திறன் என் மாணவரிடம் இருக்கும், அதுக்கு நான் உத்தரவாதம் என்று அரசு சொல்லுமையானால் அதை அந்த அளவிற்கு உறுதியோடு உயர்கல்வி அமைச்சர் பேசணும், பள்ளி கல்வி அமைச்சர் பேசணும். அந்த உறுதியோடு நேத்து சுந்தரவடிவேல் எப்படி கர்ம வீரர் காமராஜருக்கு இருந்தாரோ அதை போன்ற அதிகாரிகள் அமைச்சரவை எடுக்கிற முடிவுக்கு நான் நேத்து சுந்தரவடிவேல் இடத்துல நான் நிக்கிறேன்ற அதிகாரி நமக்கு தேவை. அப்படிப்பட்ட ஒரு அதிகாரிகள் இங்க இருக்கிறாங்கன்னா அமைச்சரவை அப்படி ஒரு முடிவு எடுக்குமே ஆனால் தமிழகம் என்றைக்கும் கல்வியில் தலை சிறந்த மாநிலம் தான். நிறைய உதாரணங்கள் ரொம்ப பொருத்தமான வகையில குறிப்பிட்டீங்க. அரசு இதனை சரியாக கவனத்தில் எடுத்துக்கொண்டு இதை கேட்பவர்களும் இதை புரிந்து கொள்வார்கள் அப்படின்னு நம்புறேன். இவ்வளவு நேரம் ஒதுக்கி இந்த நேர்காணல் தந்ததற்கு மிக்க நன்றி.